ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, Zebronics உடைய ஒரு ஸ்பீக்கருங்க. Zebronics Wonderbar 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூஎஸ்பி பவர் கொடுக்குற ஒரு ஸ்பீக்கருடைய அன்பாக்சிங் அண்ட் தென் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இதை அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படி வேலை செய்யுது அண்ட் தென் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரை வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே Zebronics உடைய அந்த இது வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து யூஎஸ்பி பவர்டுன்றதை வந்து போட்டிருக்காங்க, ஆக்ஸை போட்டிருக்கு, அப்புறமா ஆர்ஜிபி லைட்னிங் இருக்குது, அதுக்கடுத்த வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மைக்கையும் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய பவர் அவுட்புட் பவர் இன்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட் ஸ்பீக்கர் வந்து 5 பிரித்து கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 482 கிராம்ஸ் அப்படின்றத வந்து டினோட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்கும் ஸ்பீக்கரு. இப்போ அப்படியே இந்த சைடு வருவோம். இந்த சைடில் எதுவும் கொடுக்கல. இந்த சைடில் Zebronics உடைய அந்த ஸ்பீக்கரோட இது தான் கொடுத்துருக்காங்க. மேலேயும் அதே இது தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் எம்ஆர்பி ரேட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பீக்கரோட ரேட் 1500 ரூபா கிடையாது, 750 ரூபா, 700 ரூபா, 700, 750 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து வருது. சரி, ஓகே, இவ்வளோ தான் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே வந்து பாக்ஸை வந்து பிரிச்சுருவோமே. பிரிச்சுட்டு என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாக்ஸை பிரித்தோடனே சைடில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பீக்கர்ஸு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர் நல்லா பேக்கிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுவுமே வந்து நல்லா பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சவுண்ட் பார் மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம இதை தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். எடுங்க, இப்போதைக்கு வந்து இதில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து டிஸ்சார்ஜும் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஈஸியாக டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ஸ்பீக்கரை, இப்போ மானிட்டர் யூஸ் பண்ணுறோம், டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம்னா ரெண்டு சைடு ஒன்று வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண பிடிக்கல. சவுண்ட் பார் மாதிரி யூஸ் பண்ணால் தான் எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸ்பீக்கர் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணுங்க. இதில் இங்கே வந்து Zebronics அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து என்ன எழுதியிருக்காங்க, இந்த சைடில் எதுவும் எழுதலை. மைக் சப்போர்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டு, வால்யூம் கண்ட்ரோலுக்கான நாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்தது வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேக் சைட்லலாம் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்பீக்கரை என்னடா லைட்டாக கொஞ்சம் பழசாக இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா கடைசி கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணதுலேயே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கேபிள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யூஎஸ்பி வந்து பவர் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேபிள். நெக்ஸ்ட்டு ஆக்ஸ் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதை எப்படி ஆன் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸிங்க. ஆர்ஜிபி லைட்னிங்லாம் பக்காவாக இருக்குல்ல. உண்மையாக சொல்லணும்னா ஆர்ஜிபி லைட்னிங்லாம் பக்காவாக இருக்குது. இல்லைங்க, நான் இப்போது இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன், இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆர்ஜிபி லைட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸ்பீக்கருக்கு வந்து பக்காவாக இருக்குது, ஒரு பக்கா செட்டப்பில் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வந்து இதுலேயே ஆஃபும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டா, இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆர்ஜிபி லைட்டிங்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது, பாட்டு எப்படி கேட்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பவர் சாக்கெட்டை வச்சு தேடி தான் போக வேண்டியதாக இருக்குது. மேபி இல்லைங்களேன், நான் பவர் பேங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிட்டு பவர் பேங்க்கில் ஒர்க் பண்ண முடியுதா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணலாம். இல்லைங்க, அதை போயிட்டு நான் பவர் பேங்கை கொண்டு வந்துட்டு பவர் பேங்க்கில் இதை கனெக்ட் பண்ணுவோம்.
இப்போ நான் பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம், அந்த டைமில் பவர் பேங்க்கில் இதை கொடுத்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் செக் பண்ணி பார்ப்போமே. பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதுங்க. பவர் பேங்க்லேயும் வந்து இது ஒர்க் ஆகுது. இல்லைங்க, பாட்டு வந்து ப்ளே பண்ணுவோம். ஆனால் சினிமா பாட்டு வேணாம். இப்போதைக்கு வந்து சினிமா பாட்டு இல்லாமல் யூடியூப்பில் என்சிஎஃப் வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். பக்காவாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல். மேபி சார்ஜபிள் ப்ளூடூத்தாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதில் ப்ளூடூத் இல்லை, அதுக்கடுத்து வந்து சார்ஜபிளாக இல்லை, அது ஒரு சின்ன ட்ராபேக். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்க்கு நீங்கள் பிசிஆர் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு தான் சொல்லணும் இந்த ஸ்பீக்கர். இப்போ நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்பில் யூடியூப் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸ்பீக்கரோடைய சவுண்டு குவாலிட்டி தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஈவன் தோ ஃபுல் சவுண்டில் வச்சாலும் எந்த விதமான இறைச்சலும் இல்லை. ஒரு பார்ட்டி மோடுக்கு போன மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பேஸெல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். 700 ரூபாய்க்கே ஜெப்ரானிக்ஸில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பீக்கர் தராங்க. ஜெப்ரானிக்ஸில் அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா 2.0 ஸ்பீக்கர் தான். இத்தனைக்கும் இது 5.1 2 அந்த மாதிரி கூட இல்லை. 2.0லேயே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், தரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இருந்துச்சுங்க இந்த ஸ்பீக்கரில். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெப்ரானிக்ஸ் Zeb Wonderbar 10 அப்படின்ற இந்த ஸ்பீக்கருடைய அவுட்புட் எல்லாமே. உண்மையாக சொல்லணும்னா எந்த விதமான இறைச்சலுமே இல்லை. 750 ரூபா 700 ரூபாய்க்கு சரியான ஒர்த்தான ப்ராடக்ட்டு. மேபி 750 ரூபாயில் இன்னும் கொஞ்சம் ப்ளூடூத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூடூத்தோ இல்லை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியோ கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தரமாக இருந்திருக்கும். சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதாவது கரண்ட்டில் சார்ஜ் பண்ணாத போது டேரெக்டாக பவரில் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஆசைப்படுறதுன்னு தான் தெரியுது. ஆனால் செம்ம ஒர்த்தாக இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமலே இந்த ப்ரைஸ்க்கு 750 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஒர்த்து. நீங்கள் டிவி, மானிட்டர், டிஸ்பிளே, அதுக்கடுத்து லேப்டாப்ஸ் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்கன்னா செம்ம தரமாக இருக்கும். ஏன் ஃபோனு கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம ஆக்ஸ் கேபிள் மூலமாக. இந்த ஸ்பீக்கர் பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க டாட்டா பெஸ்ட் எடுக்கிறது நான் நந்து. இதே மாதிரி இன்னொரு பாட்டை கேட்டு வைபாக போகிறேன். ஏன்னா சரியான சவுண்டு இருக்குங்க. உண்மையாலே சொல்ல போனோன்னா ஃபுல் சவுண்ட்லலாம் வச்சோன்னா வீட்லேயே ஏதோ பார்ட்டி மோடு வந்த மாதிரி இருக்குது.